அன்னை தமிழே, என் ஆவி கலந்தவளே, சொல்லில் விளையாட எனக்கு சொல்லிக் கொடுத்தவளே. உலக மொழிகளில் கவிதைகள் உண்டு, உலக மொழிகளில் கவிதைகள் உண்டு, ஒரு மொழியே கவிதையாகிய வரலாறும் உண்டு. அந்த சிறப்பு என் தாய்மொழி தமிழ் மொழிக்கு மட்டுமே உண்டு என்ற ஒரு நல்ல செய்தியை சொல்லி, ஒரு அற்புதமான மேடை, கைலாஸ் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் 25 ஆண்டு காலம் நிறைவு செய்து 26வது ஆண்டு. 25 ஆண்டு காலம் ஒரு நிறுவனம் கடந்து விட்டாலே அது வெள்ளி விழான்னு சொல்லுவாங்க. வெள்ளி விழா கண்ட இந்த பள்ளி பல மாணவ தங்கங்களை உருவாக்கி இருக்கிறது. அதற்காகவே இந்த பள்ளிக்கு நல்லது ஒரு நன்றியை சொல்லி, நடுவரில் இந்த பகுதியில் குறிப்பாக நாமக்கல்ல அன்னைக்கு சவுண்டு இன்னும் கொஞ்சம் கூட வச்சு விடுங்களேன். நாமக்கல் பகுதியில் முதல் சிபிஎஸ்இ ஸ்கூல் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையோடு சொன்னாங்க. அதற்கே ஒரு அரங்கு நிறைந்த கைதட்டை இங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்கள் கொடுத்துடலாம். அந்த பேரை சொல்லி பாருங்களேன் நடுவர்களே, நாமக்கல், அந்த பேர்லேயே கல் இருக்கு. அதுபோல் இங்கே கரூர், சேலம், நாமக்கல் பகுதியில் நிறைய மலைகளும் பாறைகளும் இருக்கிற பகுதி. கல் நிறைந்த பகுதியை கல்வி நிறைந்த பகுதியாக மாற்றிய பெருமை நம் கைலாஸ் பள்ளிக்கு இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு ஒரு அரங்கு நிறைந்த கைதட்டலை தாராளமாக கொடுத்துடலாம். வெரி குட். நடுவரில் நல்ல கேள்வியை கேட்டிருக்கீங்க. நல்ல மாணவர்களை உருவாக்குவது பெற்றோர்களா ஆசிரியர்களா? மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு பெரிய காரணம் யாரு? பெற்றோர்களா ஆசிரியர்களான்னு கேட்டிருக்கீங்க. ரொம்ப அழகா சொல்லுவாங்க, பேரண்ட்ஸ் ஆர் த ஃபர்ஸ்ட் டீச்சர்ஸ், டீச்சர்ஸ் ஆர் த செகண்ட் பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னைக்குமே ஒரு பள்ளியில வந்து பிள்ளைகளை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு முன்னாடி அவர்கள் வீட்டிலேயே பெற்றோர்களால பயிற்றுவிக்கப்பட்ட பிள்ளைகளாகத்தான் இருக்கிறாங்கன்னு சொன்னா ஆரம்பமே ஆதியிலேயே அவங்க பெற்றோர்கள்ட்ட தான் பாடம் கற்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்லட்டுங்களா? ஒரு குழந்தை தாயினுடைய கருவில் உருவாகும் பொழுதே அதற்கு கேட்கின்ற திறன் இருக்கும் போதே கையில கண்ணாடி வளையல போட்டு அந்த சத்தோங்கிற பாடத்தை, ஒளிங்கிற பாடத்தை எடுத்து சொல்லுகிற ஒரு அறிவியல் ஆசான் தான் நம் அன்பிற்கினிய அம்மாங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதை தாண்டி ஒரு விஷயம் சொல்லிட முடியுங்களா? நான் கேட்குறேன். ஆசிரியர்களுக்கு நாங்கள் ஒன்றும் எதிரானவர்கள் இல்லை. நாங்கள் 3 பேருமே நீங்கள் சொன்ன மாதிரி ஆசிரியர்கள் தான். அதை தாண்டி ஏன் தெரியுமா நாங்கள் பெற்றோர்னு பெருமையோட சொல்கிறோம்? இந்த கைலாஸ் பள்ளி மாதிரி எத்தனை ஊரில் எத்தனை பள்ளி இருக்குங்கிறதா எங்களுடைய கேள்வி. நாமக்கல் மாவட்டத்தில் நல்ல மாணவர்கள் முன்னேற்றத்துக்கு காரணமாக இருக்குது யாருன்னு கேட்டிருந்தா நாங்களும் கைலாஸ் பள்ளின்ட்டு இந்த சேர் எடுத்து போட்டு அந்த பக்கம் உட்காந்துருப்போம். ஆனால் பொதுவாக கேட்டிருக்கிறாங்க, எல்லா ஊர்லேயும் இந்த மாதிரி கைலாஸ் மாதிரி தரமான பள்ளிகள் இருக்குதா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். இன்னும் இங்கே இருக்கிற பேரண்ட்ஸ்லாம் கொடுத்து வச்ச நீங்கள், ஏன்னா கொண்டு வந்து கேம்பஸில் விட்ட உடனே உங்கள் பிள்ளைகளை முழுக்க அவங்க கவனம் செலுத்திடுறாங்க. ஆனால் நிறைய இடத்துல அப்படி இல்லைங்கிறத எங்களுடைய குற்றச்சாட்டு. இன்னும் ஏன் நான் ஆசிரியர் தானே, ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கான ரிலேஷன்ஷிப் இன்னைக்கு பழைய மாதிரி இருக்குதா நான் கேட்குறேன். நீங்க கொட்டு வச்சதா சொன்னீங்க. அன்னைக்கெல்லாம் ஆசிரியர் கொட்டு வச்ச பிள்ளைங்க தான் குட்டு பிள்ளைங்களா மாறுனுச்சு. ஆனா இன்னைக்கு அப்படி இருக்குதாங்கிறதா கேள்வி. ரிலேஷன்ஷிப்பே சரியில்லை சார். அன்னைக்கெல்லாம் நான் பாடம் நடத்திட்டு பேப்பரை திருத்திட்டு ஒரு பையன்ட்ட கொடுத்தாக்கா, சரி கணக்கு பாடத்துல போய் 2 மார்க் வாங்கியிருக்கேன், உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையான்னு. அதுக்கு அவன் சொல்றான், திருத்திட்டு 2 போட்ட உங்களுக்கே வெக்கல்ல, வாங்கின எனக்கு என்ன சார் வெக்கான்னு கேட்டான். அவன்கிட்ட போய் ஏதாவது பேச முடியுங்களா நான் கேட்கிறேன். எதை நம்ம சொன்னோம்னா பதிலுக்கு திருப்பி அவன் சொல்றான், சார் சரி தமிழ் பாடம் நடத்தலாம் தம்பி, எல்லாம் நோட்டெடு, நான் உங்களுக்கு குறுந்தொகை நடத்த போறாங்கிறேன். ஒருத்தன் எந்திரி சொல்றான், மாச கடைசியில நீங்க வாங்குறது மட்டும் பெருந்தொகை, எங்கள் நடத்துறது மட்டும் குறுந்தொகையா அப்படிங்கிறான். அதுக்காக தமிழ்ல நம்ம பெருந்தொகைன்னா நடத்த முடியும்? நாம ஒண்ணு சொன்னா அவன் ஒண்ணு சொல்றாங்க, பதிலுக்கு பதில் பேசுறான். சார் அன்னைக்கு சயின்ஸை சொல்லி தரலான்னு மெழுகுவர்த்தி 10 வச்சு சொன்னேன். தம்பி இங்க வா, இந்த மெழுகுவர்த்தில எப்படி வெளிச்சம் வந்துச்சுன்னு சொல்லு. அதுக்கு அவன், இதுல எப்படி வெளிச்சம் போச்சு நீங்க சொல்லுங்க, எப்படி வந்துச்சு நான் சொல்றேங்கிறான். சார் அவன்கிட்ட பேச முடியுங்களா? சரி சயின்ஸை சொல்லி தரலாம்ட்டு எந்தெந்த மூலப்பொருளை கொண்டு சிமெண்ட் தயார் செய்யப்படுகிறது இவன் எழுதுறான். எந்தெந்த மூலப்பொருளை கொண்டு சிமெண்ட் தயார் செய்யப்பட வேண்டுமோ அது அந்தந்த மூலப்பொருளை கொண்டுதான் தயார் செய்யப்படுகிறது, வேற எந்தெந்த மூலப்பொருளை சேர்த்தாலும் சிமெண்ட் வராதுன்னு எழுதி வச்சுட்டு போயிட்டான். ஒருத்தன் என்கிட்ட படிக்க வந்தாங்க டியூஷன். சரி, ஒரு செருப்பை கழட்டி இங்க விட்டான், இன்னொரு செருப்பை கழட்டி அங்க விட்டான். செருப்பை இப்போ ஜோடியா தானே விடுவோம். ஏன்டா ஒன்னு இங்க விடுற ஒன்னு அங்க விடுறாங்கிறேன். ஆடி மாசம் ஜோடி சேரக்கூடாதுங்கிறான். சார் என்ன காலில் போற செருப்புக்கலாமா ஆடி மாசம் ஜோடி நான் கேட்கிறேன். நீங்க இந்த பிள்ளைகளுக்கும் ஆசிரியர்களுக்குமான ரிலேஷன்ஷிப் இன்னைக்கு இந்த மாதிரி இருக்கிறப்ப இவர்கள் முன்னேற்றத்துக்கு பெரிதும் காரணமா இருக்கிறது எப்படி சொல்ல முடியுங்கிறத எங்களுடைய கேள்வியே. இன்னைக்கு நீங்க பேசுறதுக்கு முன்னாடி பாருங்க, அன்பு தம்பி வந்து
நம்ம கைலாஸ் வந்து ரொம்ப அழகா அப்துல் கலாமை பத்தி சொன்னாங்க, நீங்களும் சொன்னீங்க. நானும் அதே தான் சொல்றேன். ஏன்னா உங்க மேடையில இருந்து திருக்குறள் சொல்லாட்டி நல்லா இருக்காரு. வள்ளுவன் ரொம்ப அழகா சொல்லுவார், சொல்லுதல் யாருக்கும் வெளியே அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். ஒரு விஷயத்த சொல்றது ஈஸிப்பா, ஆனா செய்யறது கஷ்டம்னு வள்ளுவன் சொன்னா. வள்ளுவன் வாக்கிய கூட பொய்யாக்கி ஒரு உன்னதமான தலைவர் உலகத்தில் வாழ்ந்தாரா என்று கேட்டால் டாக்டர் APJ அப்துல் கலாம் என்ற ஒரு தலைவர் வாழ்ந்தார். அவரு அக்னி சிறகுல சொன்ன விஷயம் என்ன தெரியுங்களா? என் அப்பாவினுடைய அடிச்சுவடை அப்படியே வாழ்க்கை தோறும் பின்பற்றுகிறேன்னு சொல்லி அப்துல் கலாம் சொல்லியிருக்காருன்னு சொன்னா, அப்பாவை பின்பற்ற பிள்ளைகள் தான் நல்ல சான்றோர்கள் ஆகும் அப்படிங்கிறது அப்துல் கலாமே மிகப்பெரிய சாட்சிங்க. இதை விட வேற என்ன வேணும் நான் கேட்கிறேன். நீ அவங்க ஆசிரியர்கள் சொல்றாங்கல்ல, ஆசிரியர்கள் ஒரு அங்கம் மட்டும்தான். ஏன் தெரியுங்களா? 1ஆவதுல 5ஆவது வரைக்கும் ஒரு ஆசிரியர் இருப்பார். சரி. 6ஆவதுல இருந்து 8ஆவது வரைக்கும் ஒரு ஆசிரியர் இருப்பார். ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஆசிரியர் வருவார். ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஆசிரியர் வருவார். 10ஆவது டு 12ஆவுக்கு ஒரு ஆசிரியர் வருவார். இப்ப அந்த ஆசிரியர் இடையில அகாடமிக் இடையில நான் ஒரு ஆசிரியர் தான், இல்லன்னு உண்மையை பேசணும்ல. அவரோட ஸ்கில்லுக்கு கிடைச்ச மாதிரி இதை விட சம்பளம் கூடையா இன்னொரு பெரிய இடத்துல ஒரு வேலை கிடைக்குது. அந்த ஆசிரியர் போவாரா போக மாட்டார்? இவ்வளவு ஏங்க, நீங்க ஒரு ஸ்கூல்ல டீச்சருங்க, சரி, உங்களுக்கு சம்பளம் 25,000 ரூபாய் இப்போதைக்கு. நீங்க நல்ல ஸ்கில்டா ஏதோ எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி 1,45,000 ரூபாயில ஒரு ஜாப் கிடைக்குது. அகாடமிக் பாதியில நீங்க போவீங்களா போக மாட்டீங்களா? மனசாட்சியோட பதில் சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க. இப்ப சிக்கல் நடுவருக்கே வா போவீங்கல்ல? அப்ப ஆசிரியர்களா இருந்தாலும் அதை ப்ரொஃபஷனலா பார்த்துட்டு அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போவாங்க. ஒரு பிள்ளைக்கு 1000 ஆசிரியர்கள் வரலாம், ஒரு பிள்ளைக்கு 1000 ஆசிரியர்கள் வரலாம். ஆனா ஒரு பிள்ளைக்கு ஒரே அப்பா அம்மா தான் இருக்க முடியும். அவங்கதான் அடிப்படை, அவங்கதான் அடிப்படை. ஒரு சின்ன உதாரணம் சொல்லட்டுங்களா? கண்ணதாசன் தான் ரொம்ப அழகா சொல்லுவான், உள்ளே உயிர் வளர்த்து உதிரத்தால் பால் கொடுத்து அள்ளியிடும் போதெல்லாம் அன்பையை சேர்த்தனைத்து தொல்லை தமக்கென்றும் சுகமெல்லாம் பிறக்கென்று சொல்லாமல் சொல்லித் தரும் தேவதையின் கோவலது. பண்பு தெரியாத மிருகம் பிறந்தாலும் பால் தரும் கருணை அது. இருக்கின்ற பிடிசோறு தனக்கென்று எண்ணாமல் கொடுக்கின்ற தெய்வம் அது. அது தூய்மை, அது நேர்மை, அது வாய்மை. உலகத்தில் சிறந்தது தாய்மை, இதை ஒப்புக்கொள்வதே நேர்மைன்னு கண்ணதாசனே தாயினுடைய பாசத்தை சொன்னானே. இந்த தாயை தவிர ஒரு பெஸ்ட் டீச்சர் பிள்ளைகளுக்கு இருக்க முடியுமா சார்? நான் கேட்கிறேன். இதை தாண்டி இன்னொரு ஜீவன் இருக்கு, யார் தெரியுங்களா? அப்பாங்கிற உறவு. அதனாலதான் மறைந்த முத்துக்குமார் ரொம்ப அழகா சொல்லுவார், சிறு வயதில் அப்பாவின் தோளில் அமர்ந்து நான் சாமியை பார்த்ததுண்டு. சிறு வயதில் அப்பாவின் தோளில் அமர்ந்து நான் சாமியை பார்த்ததுண்டு. இப்போதுதான் தெரிகிறது ஒரு சாமியின் தோளில் இருந்து தான் இன்னொரு சாமியை பார்த்தேன்னு சொல்றாருன்னா, இந்த அப்பா அம்மாங்கிற இந்த பெற்றோர்களுக்கு ஈடனையா யாராவது வர முடியுமா? நான் கேட்கிறேன். அவர்கள் தான் பிள்ளைக்கு அடிப்படையா இருக்காங்க சார். இதை தாண்டி பேரண்ட்ஸ், நீங்க டீச்சர்ஸ்னா என்ன பண்ண முடியும்? அடித்தது மணி, முடிந்தது பணி அப்படின்ட்டு அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் தான் மாணவர்களோட அவங்க நேரம் ஸ்பெண்ட் பண்றாங்க. ஆனா அதை தாண்டி அந்த பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்காக நான் ஒண்ணு சொல்லட்டுங்களா? சொல்லுப்பா. பள்ளி தான், ஆசிரியர்கள் தான் காரணம்னு அவங்க சொல்றாங்கல்ல. இந்த வளாகத்துக்குள்ளர அந்த பிள்ளைக்கான ஃபீஸை கட்டி கொண்டு வந்து இந்த சூழலை ஏற்படுத்தி இந்த களத்தை கொண்டு போய் ஏற்படுத்தி கொடுக்கிறது யாரு? பெற்றோர்கள் தானே. பெற்றோர்கள் அந்த களத்தை ஏற்படுத்தி கொடுக்காட்டி அந்த ஆசிரியர்களால் ஏதாவது செய்ய முடியுமா? நான் கேட்கிறேன். அப்ப அடிப்படை ஏற்படுத்தி கொடுப்பது ஆசிரியர்கள் அல்ல, பெற்றோர்கள்ங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் இந்த தாய் தந்தையை பத்தி இன்னொன்னு சொன்னல, நிஜமாவே சொல்றேன் சார். அழகா இன்னைக்கு பேசணும்னா இன்னைக்கு ட்ரெண்டிங்ல இருக்கிற விஷயம் 2 விஷயம் தான். என்ன தெரியுமா? ஒன்னு பெற்றோர், இன்னொன்னு பெட்ரோல். பெட்ரோலையும் பெற்றோரையும் பத்தி தான் இன்னைக்கு பேச வேண்டிய ட்ரெண்ட்ல நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். அதனாலதான் ஒரு அழகா பெட்ரோல் பங்க்ல வேலை பார்க்கிற ஒருத்தர், பெட்ரோல் பங்க்ல வேலை பார்க்கிற ஒரு ஒரு புதுக்கவிங்க ரொம்ப வரிசையாக நிற்கும் மண்டிக்கு பெட்ரோல் நிரப்புகிறார் அப்பா. வரிசையாக நிற்கும் மண்டி நிரப்புகிறார் அப்பா தன் வீட்டில் உள்ளவர்களுடைய வயிறை நிரப்புவதற்காக. இரவு முழுவதும் பெட்ரோல் பங்கு முடித்து விட்டு வீடு வந்தார் அப்பா. இரவு முழுதும் பெட்ரோல் பங்கு முடித்து காலை வரும் அப்பாவை விடிய விடிய கண்முழித்து காத்திருந்தான் மகன். அப்பா வந்தார், மதிப்பெண் பட்டியலை நீட்டி அப்பா வந்தார். மகன் மதிப்பெண் பட்டியலை நீட்டி அப்பா 100 பார்த்துக்கப்பா என்று சொன்னான். உடனே சார் 0 பார்த்துக்கங்க சார்னு சொல்றவருடைய கண்களில் கண்ணீர் வந்தது. அதில் கூட பெட்ரோல் வாசம், அதுதான் பெற்றோர் பாசம்னு சொல்லி ஒரு கவிஞன் கவிதை எழுதுறான்னு சொன்னா, தான் கஷ்டப்பட்டாலும் தான் பிள்ளை உயரத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறது பெற்றோர் தான் சார்.
இதை தாண்டி ஒரு ஜீவன் இருக்க முடியுங்களா நான் கேட்குறேன். அதனால தான் இன்னைக்கு இல்லை அன்னைக்கே ரொம்ப அழகா சொன்னா, கருவினில் வளரும் மழலையின் உயிரில் தைரியம் வளர்ப்பால் தமிழன்னை. கருவினில் வளரும் மழலையின் உயிரில் தைரியம் வளர்ப்பால் தமிழன்னை. களங்கம் பிறந்தால் பெற்றவள் மானம் காத்திட எழுவான் அவன் பிள்ளை. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. ஆறிலும் வாழ்வு நூறிலும் வாழ்வு, தாயகம் காப்பது கடமையடா, தாயகம் காப்பது கடமையடா. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. ஒரு ஆசிரியருக்கு 2 பசங்க நல்லா படிக்கிற பசங்கன்னு இருப்பாங்க. சரி. 2 பசங்க ஆவரேஜ் ஆட ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. 2 பசங்க இவன் தேரவே மாட்டான்ற ஒரு லிஸ்ட் வச்சிருப்பாங்க. என்னைக்காவது ஒரு வீட்டுல பேரண்ட்ஸ் இவன் 100 மார்க் வாங்கிருக்கான், அதனால 2 முட்டையை எக்ஸ்ட்ரா வைப்போம். இவன் 40 தான் வாங்கியிருக்கான், 1 முட்டையை கம்மியா வைப்போம். பிள்ளைகள்கிட்ட பார்சியாலிட்டி பார்த்துருக்காங்களா? இல்ல. அப்ப 60 பேருக்கு சேர்ந்து ஒரு ஆசிரியர் இருந்தாங்கன்னா அதுல நல்லா படிக்கிறவன் சுமாரா படிக்கிறவன் சொல்லி கேட்டகரி பிரிக்கிறது ஆசிரியர்கள். எந்த பாகுபாடு இல்லாம எல்லா பிள்ளையும் ஒன்னா பாக்குறது பெற்றோர்கள் சொன்னா அடிப்படையே பெற்றோர்கள் தாங்க. அவங்களுக்கு ஈடுனே வர முடியுமா சார் நான் கேக்குறேன். கணேஷ் பாறையான்னு ஒருத்தர், நீங்க வேணா இன்னைக்கு கூகுள்ல போய் செக் பண்ணலாம். கணேஷ் பாறையா பண்ண சாதனை என்ன தெரியுமா? குஜராத் மாநிலத்தை சேர்ந்த அந்த அன்பு மனிதர், அவரோட ஒசரம் பாத்தீங்கன்னா வெறும் 3 அடி தான் சார். ஒசரம் பாத்தீங்கன்னா வெறும் 3 அடி தான். அவர் பள்ளிக்கூடத்துல படிக்கிறப்ப அங்க நிறைய மாணவர்களால உருவை கேலி செய்யப்பட்டார். குள்ளையன்னு சொல்லி உருவை கேலி பண்ணாங்க. வீட்டுக்கு வந்து மனசு நொடிஞ்சு நான் இனிமே பள்ளிக்கூடத்துக்கே போக மாட்டேன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கப்ப அவங்க அப்பா என்ன தெரியுமா சொன்னாரு? நான் கூட வரேன்டா, உன்னை யார் கிண்டல் பண்றாங்கன்னு நான் பார்க்கிறேன்னு சொல்லி அவங்க அப்பா கூடவே வந்து அவன் படிக்கிற வரைக்கும் வெளியிலேயே கேட் வாசல்ல நின்று அந்த பையன் படிச்சு முடிஞ்ச உடனே வீட்டுக்கு கூட்டு வருவாராம். அந்த பையன் பண்ண சாதனை என்ன தெரியுங்களா? 12th எக்ஸாம் முடிக்கிறான், நீட் எக்ஸாம் எழுதுறாப்புல, நீட்ல பாஸ் பண்றாப்புல. ஆனா இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் நீங்க ஒசரம் குள்ளமா இருக்கீங்க, ஒரு எமர்ஜென்சி கேஸ் வந்தா கூட உங்களால அந்த பேஷண்ட்டை பார்க்க முடியாது, அதனால உங்களுக்கு சீட் இல்லைன்னு சொல்லிடுது. ஆனால் மனசுல தன்னம்பிக்கை உடல, கூட வலிமையான அப்பா இருந்தாரு. பயப்படாம நீ கேஸ போடுறா பாத்துக்கலான்னு சொல்லி கேஸ் போட்டு போராடினாங்க. இன்னைக்கு எந்த ஊர்ல குள்ளையன்னு சொல்லி உருவை கேலி பண்ணாங்களோ அதே குஜராத்ல MBBS மடிச்சு அரசு மருத்துவராக கணேஷ் பாரையா வேலை பார்க்கிறாருன்னு சொன்னா அவருடைய வெற்றிக்கு பின்னால அவங்களோட அப்பா இருக்காங்க. பிரேமா ஜெயக்குமார்னு ஒரு பெண். இதை சொல்லி நிறைவு செய்றேன். இந்த பெண் பண்ண சாதனை என்ன தெரியுங்களா? மும்பை மாநிலத்துல ஒரு தமிழச்சி தான். மும்பை மாநிலத்துல சார்ட்டர்ட் அக்கவுண்ட் சொல்லக்கூடிய CA எக்ஸாம்ல முதல் மதிப்பெண் வாங்கினான். உடனே இருக்கிற பிரஸ் மீடியாலாம் அவங்க வீட்டு வாசல்ல போய் இன்டர்வியூ எடுத்தாங்க. எப்படி நீங்க சாதிச்சீங்க? உங்க அப்பா அம்மா பெரிய ப்ரொஃபஷனல் கிடையாது, இருந்தும் நீங்க எப்படி சாதிச்சீங்கன்னு கேட்டப்ப அந்த பொண்ணு சொன்ன செய்தி என்ன தெரியுமா? சார், எங்க அப்பா டாடா பிர்லா கிடையாது, பில்கேட்ஸ் கிடையாது, அம்பானி கிடையாது, அதானி கிடையாது, சாதாரண ஆட்டோ ஓட்டுற கூலி தொழிலாளி. ஒரு நாளைக்கு 300 ரூபா தான் சார் சம்பளம் எடுத்துட்டு வருவாரு. இதை வச்சு தான் இந்த மெட்ரோபாலிட்டன் சிட்டியில நாங்க எங்க குடும்பம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம், இந்த ஸ்லம் ஏரியாவில் வாழ்றோம். அப்படி இருந்து நான் ஏன் தெரியுமா அந்த மாதிரி படிச்சு கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னேறினேன்? எங்க அப்பாவுக்காக தான் முன்னேறினேன். காரணம் என்ன தெரியுமா? எங்க அப்பா ஆட்டோ ஓட்டுவாரு. காலையில 8:30 மணிக்கு ஆட்டோ ஓட்ட போனாருன்னா நைட்டு 8:30 மணிக்கு வீட்டுக்கு வருவார். வர்றப்ப அவருடைய காக்கி சட்டை வேர்வை பட்டு அப்படியே வெள்ளை வெள்ளையா பூத்துருக்கும். வந்து அவசர அவசரமா எங்க அம்மா வைக்கிற சாப்பாடு சாப்பிட்டு திரும்ப போவாரு. எங்கப்பா போறேன்னு கேட்பேன். அப்ப எங்க அப்பா நிலவாசப்படியில பார்த்து என்னை சிரிச்சுட்டே ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவாரு. அதை மனசுல நினைச்சேன், படிச்சேன்னு சொன்னான். என்ன தெரியுமா சொல்லுவாராம்? தங்கம், அப்பா காலையில இருந்து நைட்டு வரைக்கும் கஷ்டப்பட்டு ஆட்டோ ஓட்டுறேன்னா நம்ம வீட்டுல எல்லாரும் 3 வேளை சாப்பிடணும்னு ஆசை ஓட்டுறேன்டா. அப்பா நைட்டு கண்ணு முழிச்சு ஆட்டோ ஓட்டினா தான் என் பிள்ளை, பொம்பளை பிள்ளை, உன்னை நல்லா படிக்க வைக்க முடியும்னு சொல்லி ஒரு தந்தை சொல்றான்னு சொன்னா, இங்கேயும் பல தந்தைகள் தான் கஷ்டத்தை மறைச்சு தான் பிள்ளை நல்லா இருக்கணும்னு படிக்க வைக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தி தருவதால் மட்டும்தான் ஆசிரியர்கள் அவர்களை முன்னேற்ற முடிகிறது என்று சொன்னால், மாணவர்களுடைய முன்னேற்றத்துக்கு பெரிதும் காரணமாக இருப்பது யார் தெரியுமா? மாணவர்களுடைய முன்னேற்றத்திற்கு ஒரு அங்கமாக இருப்பது ஆசிரியர்களாக இருக்கலாம், முழுக்க முழுக்க தங்கமாக இருப்பது பெற்றோர்கள் என்ற காரணத்தால தீர்ப்பை நீங்க எங்களுக்கே தரணும்னு கேட்டுக்கிட்டு, நடுவர்கள தீர்ப்பை நீங்க எங்க பக்கம் கொடுத்துட்டீங்கன்னா நாங்க புத்திசாலி. சரி, ஏன்னா ஜெயிச்சிடறோம்ல. ஆமா,
எதிரணிக்கு நீங்க தீர்ப்பை சொல்லிட்டீங்கன்னா நாங்க முட்டாள். 3 பேர் அவங்கள்ட்ட தோத்துறோம்ல. ஓஹோ. நடுவர் நீங்க எங்க பக்கம் தீர்ப்பை கொடுத்தா நாங்க புத்திசாலி. சரி. எதிரணிக்கு நீங்க தீர்ப்பை கொடுத்துட்டா நாங்க முட்டாள். ஆ. எங்களை புத்திசாலி என்று இன்னொரு புத்திசாலியால் தான் சொல்ல முடியும். ஆ. அவங்களே புரிஞ்சு கை தட்டிட்டாங்க. இதுக்கு மேல நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அதனால நல்வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி, ஒரு ஆசிரியனாக இருந்தாலும் என்னை படிக்க வைத்து சிறப்பு செய்த என் அப்பா அம்மாவிற்கு இந்த தருணத்தில் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். ஒரே ஒரு பாட்டை தான் விட்டார், அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே. அதையும்